அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் களமிறங்க போகிறார். நாளை விளையாட இருக்கும் போட்டியிலே தோனி கேப்டனாக இருக்க போகிறார். ஸ்டீபன் பிளெமிங் அதிகாரப்பூர்வமாக தற்போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் வரப்போகிறார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டீபன் பிளெமிங் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த 18வது IPL போட்டியில் 5 போட்டிகள் விளையாடிருக்கிற ருத்துராஜ் கெய்க்வாட் தலைமையிலே அதில் ஒரு வெற்றி 4 தொடர் தோல்விகளாக சென்னை அணி துவண்டு போயிருந்தது. இந்த சூழ்நிலையில் தோனி கேப்டனாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிய சூழ்நிலையில் தற்போது தோனி மீண்டும் அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக தோனி மீண்டும் நியமனம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ருத்துராஜ் கெய்க்வாடிற்கு காயம் காரணமாக அவர் விலகுகிறார். ஆனால் இம்பாக்ட் பிளேயராக விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் தொடர்ந்து விளையாடுவதற்கான வாய்ப்புகள் குறைவே. எனவே கேப்டன் பதவியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். ஏற்கனவே இதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்ட போது இதே போன்று தொடர் தோல்விகள் ஏற்பட்டு பிறகு மீண்டும் தோனியே தலைமை ஏற்றார். தற்போதும் அதே போன்ற ஒரு சூழல் தான் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறியிருந்தாலும் இந்த முறை முதல் போட்டியில அபார வெற்றி பெற்றோம். ஆனால் அடுத்த 4 போட்டிகள் சிஎஸ்கே தொடர் படு தோல்விகளை சந்தித்தது. இதையடுத்து தற்போது ஸ்டீபன் பிளெமிங் தோனியை மீண்டும் கேப்டன் ஆகிறார் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சென்னை அணியில் கேப்டன் ருத்துராஜ் இனி வரும் போட்டியில் விளையாட மாட்டார் என்றும் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளெமிங் தெரிவித்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் அணியிலிருந்து விலகுகிறார். போட்டியிலிருந்து இந்த ஆண்டு IPL அணிகள் போட்டியில் மீதமுள்ள போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக ருத்துராஜ் விளையாட மாட்டார் என ஸ்டீபன் பிளெமிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனவே சிஎஸ்கே அணிக்கு தோனி மீண்டும் கேப்டனாக வந்திருக்கிறார். மகேந்திர சிங் தோனி மீண்டும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக களமிறங்குகிறார். சிங்கம் மீண்டும் கர்ஜிக்குமா இல்லையா என்பது நாளைய போட்டியில் முதல் தெரிய வரும். எனவே மீண்டும் அந்த தோனியின் ஷார்ப்பான கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகிறது என்பதை எதிர்பார்த்து சிஎஸ்கே ரசிகர்கள் நாளை மேலும் குவியுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தோனி படை, தோனி ரசிகர்கள் வட்டம் என தோனி புகழ்தான் பாடப்படுகிறது. இந்த சூழலில் மீண்டும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டிருப்பது பெருத்த எதிர்பார்ப்பை அதிகமாக்கி இருக்கிறது. மீதமுள்ள போட்டிகளில் வென்று பிளே ஆஃபுக்கு சூப்பர் கிங்ஸ் தகுதி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழ ஆரம்பித்து விட்டது. பெட்டிங்கும் தற்போது தொடங்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். எனவே சென்னை அணியின் கேப்டனாக தோனி மீண்டும் வந்திருக்க என்பது இந்த நேரத்திற்கான மிக முக்கியமான தலைப்பு செய்தியாக விளையாட்டு ரசிகர்களால் பார்க்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.